வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபேன்டசி ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உல்ஃப் அப்படின்ற மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா 2021 ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இதோட தமிழ் டப்டு வெர்ஷனை ஜீ திரையில டைரக்ட் டெலிவிஷன் பிரீமியரா டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் அர்ஜுன் அசோகன், சம்யுக்தா மேனன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் கோவிட் டைம்ல எடுக்கப்பட்ட ஒரு கதை. அதனாலே பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிற மாதிரியான ஒரு த்ரில்லராக காட்டியிருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா அர்ஜுன் அசோகன் தன்னோட ஃபியான்சேயான சம்யுக்தா மேனனை பார்க்கறதுக்காக வேற ஒரு ஊருக்கு கிளம்பி கார்ல வந்துட்டு இருப்பாரு. சர்ப்ரைஸா திடீர்னு அவங்க வீட்டுக்கு போவார். அந்த வீட்டில் வெறும் சம்யுக்தா மேனன் மட்டும் தான் இருப்பாங்க. சம்யுக்தா மேனனுக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக். இவர் நின்னதும் இவரோட வரவை அவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஒரு விதமா பதட்டமா இருப்பாங்க. ஆல்சோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றதுமே அந்த அளவுக்கு ஹெல்த்தியா இருக்காது. அதுக்கு காரணம் அர்ஜுன் அசோகனோட அந்த பிஹேவியர் அப்படின்னே சொல்லலாம். ஒரு மாதிரி பயங்கரமான வைலண்ட் கேரக்டரா இருப்பாரு. திடீர்னு எல்லார் மேலேயும் கோவப்படுறது அண்ட் யாரையும் மரியாதை கொடுத்து பேசுறது அப்படின்லாம் இல்லாத மாதிரியான ஒரு கேரக்டரா இருப்பாரு. அது சுத்தமா சம்யுக்தா மேனனுக்கு பிடிக்காது. எப்படியாவது அர்ஜுன் அசோகனை கிளப்பி விடணும் அப்படின்ற மாதிரியான சிச்சுவேஷன்ல இருக்கும்போது எதிர்பாராத விதமா லாக்டவுனை அன்னைக்கு நைட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அர்ஜுன் அசோகன் வேற வழியே இல்லாமல் அங்கே தங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டாகுது. ஸோ அன்னைக்கு நைட் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அண்ட் மூணாவதாக இந்த கதைக்குள்ள ஒரு கேரக்டர் எப்படி உள்ள வருது, அது என்னென்ன மாதிரியான மாறுதல்களை பண்ணுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவா படுறது, இந்த படத்தோட பிகினிங் போர்ஷன்ஸ் எல்லாமே ஒரு ப்ராப்பர் த்ரில்லர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சூப்பரா பில்டப் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் சம்யுக்தா மேனன் அவ்வளோ படபடப்பு ஆகுறாங்க, அதே மாதிரி ஷைன் டாம் சாக்கோ வெளியே இருக்கார் போலீஸ்காரரா, அவர் என்ன பண்ண போறாரு, அதே நேரத்தில் அந்த தேர்ட் பர்சன் எப்போ வரப்போறாரு, என்ன பண்ண போறாரு, இந்த மாதிரி பயங்கரமான ஒரு பதட்டத்தில் கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் அந்த தேர்ட் பர்சன் வந்ததுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய காட்சிகள் அப்படின்றதுமே பயங்கரமா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஒரு சூப்பரான டென்ஷன் பில்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ இந்த படத்தில் ஆண் ஆதிக்கம் ரிலேட்டடா நிறைய மெசேஜஸ் அப்படின்றதுமே வாய்ஸ் அவுட் பண்ணியிருப்பாங்களா. அதுக்கு ஏற்ற மாதிரி லீட் கேரக்டர்ஸை கிட்டத்தட்ட உல்ஃபோட ஒரு கேரக்டரா போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அர்ஜுன் அசோகன் பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு ஆல்ஃபா மேல் மாதிரியான ஒரு பிஹேவியரா தான் இருப்பாரு. ஸோ அதை நீட்டா போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. ஆனா உண்மையிலே உல்ஃப் யாரு அப்படின்றதுமே இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் மாதிரி வச்சிருப்பாங்க. ஆல்சோ இந்த படத்தோட டியூரேஷன் அப்படின்றதுமே ரொம்ப கிறிஸ்பா 1 மணி நேரம் 50 நிமிஷத்துல முடிஞ்சிருது. ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். ஓவரால் ஒரு வீட்டுக்குள்ள வச்சே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லர் கொடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க. நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த படம் கொடுத்த அந்த பில்டப்புக்கு அப்புறமாட்டு அது முடிச்ச விதம் இருக்குல்ல, அந்த அளவுக்கு கன்வின்சிங்கா இல்லை அப்படின்னே சொல்லலாம். எஸ்பெஷலி அந்த தேர்ட் பர்சன் வந்ததுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஒரு மாதிரி டென்ஷனை பில்ட் பண்ணியிருந்தாலும் அதுக்கப்புறம் பயங்கரமான ஒரு லெட் டவுனை இந்த படம் தந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு காரணம் நிறைய விஷயங்களை ரொம்ப அப்ரப்டா முடிச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒருத்தரோட கேரக்டருமே வேற மாதிரியான ஒரு கேரக்டரா இருக்கல காட்டியிருப்பாங்க. பட் ஜஸ்ட் லைக் தட் அவங்க எல்லாருமே மாறுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது எல்லாமே ரொம்ப டூ மச்சா இருந்துச்சு. அதே மாதிரி இதுல ஷைன் டாம் சாக்கோ அண்ட் ஜாஃபர் இடிக்கி இவங்களோட போர்ஷன்ஸ்க்கு கொடுத்த பில்டப் அப்படின்றதும் பயங்கரமா இருந்துச்சு. பட் அந்த ரோல்ஸ்னால பெரிய லெவல்ல சிக்னிஃபிகன்ட் இம்பாக்ட் இல்லை அப்படின்றதுமே ஒரு மிகப்பெரிய லெட் டவுன் தான். ஆல்சோ இந்த படத்தோட கிளைமேக்ஸுமே ரொம்ப அப்ரப்டா கன்வின்சிங்கா இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. ஓவரால் ஒரு நல்ல பிகினிங், பட் டுவர்ட்ஸ் த எண்ட் அதை ப்ராப்பரா முடிக்கல அப்படின்னே சொல்லலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.9 அவுட் ஆஃப் 5. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்ட் ஓடிடி வாட்ச் தான். பட் ரொம்ப சூப்பர் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை. ஸோ தாராளமாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.